நம்மோட உண்மையான தகுதி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போமா இருந்தால் அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதில்கள் வந்து அவங்களுக்கு உண்மையாக இருக்கலாம். ஆனால் சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க, எடுகேஷன் ரீதியாக நான் சூப்பராக இருக்கேன், அப்போ நான் தகுதியானவள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அதிகாரமாக இருக்கலாம், எங்கூட்ட அந்தஸ்தாக இருக்கலாம், அதே மாதிரி பர்சனாலிட்டியாக இருக்கலாம். இது எல்லாமே நல்லா இருக்குது, அப்போ நான் தகுதியான ஆள் தான் அப்படின்னு நமக்கு ஒரு பதில் சொல்லலாம். அது வந்து விவாதத்துக்குரியது. ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் சில நேரம் நம்ம போகலாம். ஆனால் உண்மையான தகுதி என்னன்னு நம்ம யோசிப்போமா இருந்தால், நாங்கள் உண்மையாக இருக்கிறோமா, நமக்கு உண்மையாக இருக்கிறோமா, அதே மாதிரி நம்மளை சார்ந்தோருக்கு நம்ம உண்மையாக இருப்போமா இருந்தால் நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மையான தகுதியாக இருக்கும். இது வந்து மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு அது தெரியும் நம்ம உண்மையானவங்களா அப்படிங்கிறது. அது தெரியுமாக இருந்தால் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு நம்மளை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ உண்மையாக இருக்கிறது மிகப்பெரிய தகுதி. அது இருக்குமா இருந்தால் நாங்கள் எல்லாருமே சூப்பராக சந்தோஷமாகவும் இருக்கலாம்.